சந்நிதியில் சரணடைந்தேன். முன்னிலையில் தாழ்பணிந்தேன். உந்தன் பலியினில் கலந்திட நான் வந்தேன். அந்த பலியின் நிறைவு நான் அடைவேன். உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். வாழ்வும் வழியும் ஒளியும் நீரே என்றுரைத்தீர். எந்தன் வாழ்வும் வழியும் ஒளியும் நீரே என்றுரைத்தீர். அந்த வழியில் நான் சென்று வாழ்வில் நிறை காண உன்பிடம் நான் வந்தேன். அந்த வழியில் நான் சென்று வாழ்வில் நிறை காண உன்பிடம் நான் வந்தேன். உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். முன்னிலையில் தாழ்பணிந்தேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமானவர்களை, இந்த கல்வாரி திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இன்றைய நாளில் நாங்கள் அன்னையாம் திருச்செவியோடு இணைந்து புனித ஜோசேப்பு கன்னிமரியாளுடைய கணவருடைய பெருவிழாவை நாங்கள் இன்று கொண்டாடுகின்றோம். புனித யோசேப்பு நீதிமானாக வாழ்ந்தவர். நீதியிலே அமைதியின் தலைவராக, இயேசுவின் வளர்ப்பு தந்தையாக, மனிதருக்கு கனிவுள்ளவராக வாழ்ந்தவர். அன்பும் அருளும் கொண்டவராக வாழ்ந்த அவருடைய திருவிழாவை நாங்கள் இன்று நினைவு கூறுகின்றோம். இவருடாக நாங்கள் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். அனைத்தும் அந்த ஆண்டவர் ஆசிரோடு நாங்கள் வாழுகின்றோம். எனவே அந்த ஆண்டவரிடம் மன்றாடுவோம். எங்களுக்கு தேவைகள் வேண்டுதல்கள் அனைத்தையும் வைத்து மன்றாடுவோம். முக்கியமாக யாருக்கெல்லாம் மன்றாட நினைக்கின்றோம் அவர்கள் நினைத்து மன்றாடும். யாரெல்லாம் எங்களிடம் மன்றாட்டு கேட்கின்றோம் அவர்களுக்காகவும் இத்திருப்பலியில் நாங்கள் மன்றாடி நிற்போம். சகோதர சகோதரிகளை தூய மன நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாயுதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனித மீட்பு மறை நிகழ்வுகளின் தொடக்கமாகிய இயேசுவை புனித யோசேப்பின் நம்பிக்கைக்குரிய காவலில் ஒப்படைத்தீரே. அவருடைய பரிந்துரையால் உமது திரு அவை அந்த மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்ற செய்தருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் பேராலே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவரது அரசை நிலைநாட்டுவேன். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து முதல் வாசகம். அந்நாள்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாகச் சொல். உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயிர் கொள்ளும் போது உனக்கு பிறகு உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவரது அரசை நான் நிலைநாட்டுவேன். எனது பெயருக்காக கோவில் கட்டவிருப்பவன் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாயிருப்பேன், அவன் எனக்கு மகனாயிருப்பான். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணையை என்றுமே நிலைத்திருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் பேரை பற்றி நான் என்றென்றும் பாடுவேன். நீர் உண்மை உள்ளவர் என தலைமுறை தோறும் நான் நாவால் பரவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழி
மரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாய் நிலைத்திருக்கச் செய்வேன். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையை எப்போதும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். இரண்டாம் வாசகம். எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, வசனங்கள் 13, 16 தொடக்கம் 18 மற்றும் 22 முடிய. சகோதர சகோதரிகளே, உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் என்னும் வாக்குறுதி ஆபிரகாமுக்கோ அவருடைய வழிமரபினர்களுக்கோ திருச்சட்டத்தை கடைப்பிடித்ததால் கிடைக்கவில்லை. நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனதால் தான் அவ்வாக்குறுதி கிடைத்தது. ஆகவே கடவுளின் அருள் செயலால் நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படையாயிற்று. இவ்வாறு வாக்குறுதி ஆபிரகாமின் வழி வந்தவர்கள் எல்லாருக்கும், திருச்சட்டத்திற்கு உட்பட்டோருக்கு மட்டுமல்ல, அவரை போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று. ஆபிரகாம் நம் அனைவருக்கும் தந்தை. ஏனெனில் எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்கச் செய்பவருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். உன் வழிமரபினர் எண்ணற்றவராயிருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்குக்கு இடமில்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார். தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் பல மக்களினங்களுக்கு தந்தையானார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நட்பேறு பெற்றோர். அவர்களின் நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, வசனங்கள் 16 மற்றும் 18 21 மற்றும் 24 முடிய. யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு மரியாவுடன் பிறந்தவரே கிறிஸ்து எனும் ஜேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கு யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழுமுன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூயாவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இந்நிகழ்ச்சிகளுக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில்
அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாங்கள் திருச்சபையில் பெருவிழாக்களில் ஒரு விழாவான புனித யோசேப்பு தூய கன்னிமரியாவுடைய கணவர் வளர்ப்பு தந்தையாகிய இயேசுவின் வளர்ப்பு தந்தை யோசேப்பு மாமுனிவருடைய திருவிழாவை நாங்கள் இன்று கொண்டாடுகின்றோம். அழகான சரித்திரம் படைத்தவர், அழகான வாழ்க்கையை கொண்டவர் புனித யோசேப்பு. இவருடைய வாழ்க்கையை நாங்கள் சற்று ஆராயும் போது சில விடயங்கள் எங்களுக்கு சொல்லப்படுகின்றது. அதாவது புனித யோசேப்பு ஒரு நேர்மையாளர் என்று பல இடங்களில் குறிப்பிடப்படுகின்றது. இந்த நேர்மையாளர் என்பவர் எங்களுக்கு தரப்படுகின்றது. பைபிள் எடுத்தால் முதலாவதாக எங்களுக்கு தெரியப்படுகிறது எங்கென்றால், நோவா ஒரு நேர்மையாளராக இருந்தார். அந்த நேர்மையாளராக இங்கேயும் காட்டப்படுகின்றார் புனித யோசேப்பு. இவர் நிறைய கதைக்க மாட்டார், மிகவும் ஆழ்ந்த முறையில் சிந்திப்பவராக இருக்கின்றார். இவர் நிறைய கனவு காண்பவராக காட்டப்படுகின்றார். இவர் தாழ்மையோடு வாழ்பவர். அவருடைய வாழ்க்கையில் அவர் செய்ததெல்லாம் எல்லோரையும் பாதுகாத்து வழி நடத்தியவர், அன்பானவர், உழைக்கும் சக்தி வாய்ந்தவர், என்றுமே உழைத்து கொண்டே இருந்தவர். தன்னோட குடும்பத்துக்காக எல்லாமே செய்யக்கூடிய வல்லவராகவும் இருந்தார். அவர் பல அவருடைய வார்த்தைகளால் அவர் விவரிக்க மாட்டார், வாழ்வாளை வாழ்ந்து காட்டியவர். எனவே இந்த யோசேப்புடைய வாழ்வில் நேர்மையாளர் என்று நாங்கள் காட்டும்போது இந்த நேர்மையை நாங்கள் பார்க்கலாம். இன்றைய வாசகம் எங்களுக்கு தெளிவாக சொல்லப்படுகின்றது. அன்றைய காலத்து சமூகத்தில் ஒரு பெண் கருவுற்றிருந்தால் அந்த பெண் கல்லால் எரிந்து மிகவும் கடுமையான முறையில் கொல்லப்படுவாள். கல் எறியப்பட்டு சாவது என்பது மிகவும் கொடுமையானது. அதுவும் விபசாரிகள் மற்றும் அங்கு இருந்த கொடுமையான வாழ்க்கையாக இருந்தால் அவர்களை கல்லால் எறிந்து கொள்வார்கள். எனவே இந்த நிலைமை இயேசுவின் தாய், அதாவது மன்னை மரியாளுக்கு வந்துவிடக்கூடாது. அவருக்கு தெரியும், அவள் கருவுற்றிருக்கின்றான், ஆனால் என்னிடம் இது நடக்கவில்லை. எனவே இவளை எல்லோருக்கும் தெரியப்படுத்தக்கூடாது, மறைமுகமாக இவளை நான் விலக்கிவிட வேண்டும் என்றால் அதுதான் சரியான விடயம் என்று சொல்லி அவர் நினைக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, எனவே இதிலே நேர்மையான ஒரு மனிதனை நாங்கள் காணலாம். அதுக்கு பிறகு கனவிலே அவருக்கு சொல்லப்படுற செய்தியை கேட்டு அன்னை மரியாளை முழுமையாக பாதுகாக்க தொடங்குகின்றார். கடவுளுடைய மகன் இயேசுவை அவருடைய மகனாக வளர்க்கின்றார். பாதுகாப்பிலும் அரவணைப்பிலும் அன்பிலும் வைத்து பாதுகாப்பவர் புனித யோசேப்பு. எனவே இங்கே இந்த நேர்மையாளர் என்று சொல்லும்போது அவர்களுடைய வாழ்வு எப்படிப்பட்ட கணிக்கப்படுகின்றதால், நேர்மையாளர்கள் இந்த உலகத்தில் வாழும்போது மற்றவர்கள் கூட அதனால் பயன்படுகின்றார்கள். அந்த நேர்மையாளருடைய வாழ்வானது எல்லோருக்கும் உதவிகரமாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, நேர்மையாளர் என்று பல பேரை நாங்கள் சொல்ல மாட்டோம். ஒரு நேர்மையான வாழ்வு, நேர்மையான அழகான வாழ்வு வாழும்போது அதை எடுத்து சொன்ன ஒரே நபருடைய பேராக குறிப்பிடப்படுகிறது புதிய ஏற்பாட்டிலே புனித யோசேப்பை மட்டும்தான். எனவே அவருடைய வாழ்வில் பல இடங்களில் அவர் மிகவும் தன்மையாக அமைதியாக வாழ்ந்தவர். எனவே இந்த அழகான ஒரு புனிதருடைய திருவிழாவை நாங்கள் இன்று கொண்டாடுகின்றோம். இவருடைய வாழ்வினூடாக நாங்கள் பெற்றுக்கொள்வது, எவ்வளவுதான் பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் முகத்துக்குள் முன்னால் வந்தாலும், அவருக்கு எதிர்கொண்டு வந்தாலும் அதை தாங்கி கொண்டு வாழ்ந்தவர். எல்லாத்தையும் தாங்கினார், தனது குடும்பத்தை தாங்கி வாழ்ந்தார், அவர்களுக்காக எல்லாத்தையும் செய்து வாழ்ந்தவர். எனவே இந்த புனிதர் எங்களுடைய வாழ்வில் பல நன்மைகளை செய்ய வல்லவராக இருக்கின்றார். நாங்கள் அவருடாக ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடும் ஒவ்வொரு பொழுதும் புனித யோசேப்பு நல்ல மரணத்துக்கு வழிகாட்டுபவர். அதோடு எங்களுடைய வாழ்வில்
வரும் கஷ்டங்களுக்காக எங்களுக்காக பரிந்து பேசும் வல்லவர் உள்ளவர். ஏனென்றால் தகப்பன் ஸ்தானத்திலிருந்து வளர்த்த இயேசுவிடம் கேட்கும்போது ஒன்றையும் தட்ட மாட்டார், எல்லாமே எடுத்து சொல்லுவார். எனவே எங்களுக்கு தரப்பட்ட ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்கின்றார் இந்த புனித யோசேப்பு. அன்பார்ந்தவர்களே, இவருடாக நாங்கள் மறக்கக்கூடாது. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அவருடாக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்களுடைய வாழ்வை ஆசீர்வதிக்க, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்க நாங்கள் செய்யும் அனைத்தையும் அவருடாக ஆண்டவரை பார்த்து இத்திருப்பலியினூடாக நாங்கள் மன்றாடி நிற்போம். எல்லோரும் சேர்ந்து நம்பிக்கை அறிக்கையை பங்கு கொள்வோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பதை காணாதவை யாவும் படைத்த வல்ல தந்தையே அவரே, கடவுளின் ஒரே மகனாக யுத்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடே ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டனர். மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாளிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போஞ்ச பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாமல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாற்றிட மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவீராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிக்குமான தூயாவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர் வாயிலாக பேசிய இவரே, ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிவுக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். இறந்தோர் உயிர்ப்பையும் வர இருக்கும் அருள வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். எங்களுடைய தேவைகள் வேண்டுதலுக்காக நம்பிக்கையோடு ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். திரு அவைக்காக மன்றாடுவோம். திரு அவையிலுள்ள அனைவரையும் நீர்தாமை வழிநடத்தியருளும். நாம் அனைவரும் அடுத்தவருடன் பகிர்ந்து தன்னலமற்றவர்களாகவும் உண்மை சீடராய் வாழ்ந்து ஏழைகளின் மகிழ்ச்சியில் இயேசுவை காண உமது அருளை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் தந்தையே இறைவா, புனித ஜோசேப்பின் திருவிழாவை கொண்டாடும் நாம் அவரின் வாழ்வின் படிப்பினைகளை எம் வாழ்வில் பின்பற்றி உமக்கு உகந்தவர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, பாவம் என்ற இருளில் மூழ்கி வாழும் எங்கள் பிடிவாதம், தன்னலம், ஆணவம், அகங்காரம், பொறாமை போன்றவை அழித்து எங்களை நீதி, நேர்மை, உண்மை என்ற ஒளியின் பாதையில் வழிநடத்தி புனிதப்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிட்டுக்குருவிகளை விட நீங்கள் மேலானவர்கள் என்று மொழிந்த இயேசுவே, இவ்வுலக கவலை, சோதனை, நோய், பிரச்சனைகள் எம்மை வாட்டும் போது உமது அன்பை நினைத்து சோர்வுகளை வெல்லும் பலம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவலுக்காக மௌனமாக ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். பரம்பொருளை இறைவா, இன்று நாங்கள் புனித யோசேப்புடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். திருச்சபையிலே உயர்ந்த ஸ்தானத்திலே நாங்கள் வைத்து கொண்டாடும் ஒரு புனிதராக இருக்கின்றார். இயேசுவின் வளர்ப்பு தந்தை, மரியாளின் கணவர். என்றுமே இவரை நாங்கள் மன்றாடும் போது
ஆண்டவரிடம் பரிந்து பேசுவராக இருக்கின்றார். எங்களுக்காக தனது மகனிடம் பரிந்து பேசுகின்றார். எங்களுடைய தேவைகள் வேண்டுதலில் ஆண்டவர் பாதத்தில் வைத்து மன்றாடுவோம். வல்லமுள்ள ஆண்டவர் எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுகின்றார். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிறைவா உன் தாளினை பழிந்து தந்தேன், என் வாழ்வை முழுவதும் உன்னிடம் தந்தேன். ஏற்றருள்வாய் என் நிறைவா, ஏற்றருள்வாய். உலகினை எனக்கு அளித்தாய், அதில் உயர்வான் பொருளையும் சேர்த்தளித்தாய். உலகினை எனக்கு அளித்தாய், அதில் உயர்வான் பொருளையும் சேர்த்தளித்தாய். மனமே உனக்கு அளித்தேன், இம்மண்ணிலே மகிழ்ந்திட மனமளித்தேன். மனதினை உனக்கு அளித்தேன், இம்மண்ணிலே மகிழ்ந்திட மனமளித்தேன். புனிதமாக்கும் என் மனதை, புனிதமாக்கும், புனிதமாக்கும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிடதுமான பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னி மரியாளிடமிருந்து பிறந்த ஒரே திருமகனுக்கு புனித யோசேப்பு பேரன்போடு பணிபுரிந்தார். அவ்வாறே நாங்களும் அது பீடத்தில் தூய இதயத்துடன் திருப்பணி புரிய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். புனித யோசேப்பின் பெருவிழாவில் தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏத்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகி அவரை கடவுளின் தாயாகிய கன்னி மரியாளுக்கு கணவராக தந்தருளினீர். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்து உம்முடைய ஒரே திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போல இருந்து காப்பாற்று வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது திருக்குடும்பத்தின் தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுநடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றினுள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர் உம்முடைய படைப்புகளில் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உயிர்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையூறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரை உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூயாவியால்
தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமணாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறை மர நிகழ்ச்சிகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரை உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்க்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீருளம் கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூயாவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களை உமக்கென்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கனியும் கடவுளின் தாயும் ஆகிய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், எங்கள் பாதுகாவலராகிய புனித யோசேப்பு மற்றும் புனிதர்கள் அனைவரோடு நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோராவோமாக. இவர்களின் வேண்டுதல் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு உப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் போது திரு அவை சிறப்பாக உம்மடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜசிஞான பிரகாசம் ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமுன் நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும்படிய பிள்ளைகளை கனிவுடனும் ஓடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு வந்தவராய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் மது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும். நாங்களும் அங்கு வந்து சென்று அவர்களோடும் மது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படுப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும். உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம், கோடி நன்மை கூடும், புவி வாடும் நிலைகள் மாறும், வாடும் நிலைகள் மாறும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போகும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போகும். தேடும் அன்பு தெய்வம் உறவு பாலம் என்று வளர, இங்கு இறைவன் அரசு மலர. உறவு பாலம் என்று வளர, இங்கு இறைவன் அரசு மலர. உதயமாகி வந்து இதயம் யாவும் தந்து உலகம் வாழ வைத்த இறைவன். உலகமாகி வந்து இதயம் யாவும் தந்து உலகம் வாழ வைத்த இறைவன். ஞானம் காத்த கலைஞன் என் தலைவன். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போகும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போகும். தேடும் அன்பு தெய்வம். இதோ கன்னி கருவுறுகிறார், ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவரது பெயர் இம்மானுவேல் என அழைக்கப்படும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உண்மையான நம்பிக்கையின் மறை உண்மைகளை எங்கள் உள்ளங்களில் பதித்தருள உம்மை வேண்டுகின்றோம். கன்னி மரியாளிடம் கருவுற்று அவர் உண்மையான கடவுளும் உண்மையான மனிதருமாக இருக்கின்றார் என அறிக்கையிடும் நாங்கள்
அவருடைய மீட்பளிக்கும் உயிர்ப்பின் ஆற்றலால் நிலையான மகிழ்ச்சியை கண்டடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் என்று சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் என்று சொல்லி இங்கு பாடுவோம். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்கும் கோலை ஏந்திடும், செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்கும் கோலை ஏந்திடும் எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் என்று சொல்லி இங்கு பாடுவோம். கன்னி தாயாரின் பத்த நீரலோ உன்னதமாய் பெருமாட்சி உற்ற பாக்கியரே. கன்னி தாயாரின் பத்த நீரலோ உன்னதமாய் பெருமாட்சி உற்ற பாக்கியரே. சென்னி மகுட முடி புனைந்த மன்ன கோத்திர மாதவா, சென்னி மகுட முடி புனைந்த மன்ன கோத்திர மாதவா, எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் என்று சொல்லி இங்கு பாடுவோம். நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென்.